வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, ஒரே நாள்ல தங்கத்தினுடைய விலை கிட்டத்தட்ட 2200 வரைக்கும் ஏறி இருக்குதுங்க. இப்போ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2200 விலை ஏறிக்கிட்டு தான் இருக்குது காலங்காலமா. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நமக்கு 2020ல இருந்து இப்ப 2026 வரைக்கும் தங்கத்தின் விலை எவ்வளவு ஏற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது 10 கிராம் தங்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு 10 கிராம் தங்கம் 2020ல 48,650 இருக்குது. அதே அடுத்த வருஷம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 48,700 மாறுது. 50 வித்தியாசம் அப்படின்றது வருது. பெரிய வித்தியாசம் அப்படின்றது வருதுல 2021ல. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் லாக்டவுன் காலகட்டம்னு நினைக்கிறேன். அண்ட் 2022ல பாத்தீங்கன்னா அப்படியே ஏறுது. சின்ன ஒரு அப்படியே ரைஸ் அப்படின்றது நடக்குது. 52,600 வருது. 2023ல 65,300. இது ஒரு நல்ல ஒரு ஜம்ப் அப்படின்றது அடிக்குது. அண்ட் 2024ல இதை தான் வந்துட்டு ரொம்ப கண்டினியூஸா வந்து ரொம்ப அதிகமா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2024ல 77,900 வருதுங்க. அதாவது தங்கத்தின் விலை எப்பொழுதும் வருடத்திற்கு வருடம் அது குறையிறது அப்படின்றது கிடையாது. அது ஏறுறது என்னமோ 2200 இன்னொரு 10 நாள் 15 நாள் அல்லது 1 மாசம் 2 மாசம் கழிச்சு எவ்வளவு நம்ம குறையும்? 500 குறையும். ஏறுறது ரொம்ப அதிகமா ஏறிட்டு குறையிறது மட்டும் சும்மா அந்த ஏற்றத்துல இருந்து ஒரு 2% 3% அப்படின்றது தான் குறையுது தங்கத்தின் விலை. அப்ப 2025ல சோ இதுதான் மிகப்பெரிய ஒரு ஹைக் அப்படின்றது அடிக்குது. 1,33,200. இப்ப 2026 கரண்ட் வேல்யூ படி எவ்வளவு தரமா இருக்குது? 1,43,000. அதாவது தங்கம் எந்த அளவுக்கு டிமாண்டா கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு தங்கத்தின் விலை ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு கருத்து கணிப்பு அப்படின்றதுலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். தங்கத்தின் விலை ஏன் உயரமா இருக்கு அப்படின்றத கேட்டீங்கன்னா, இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விளைச்சல் கம்மியா இருக்கோ அதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கோ. இப்ப தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல ₹1 ₹2 கொடுப்பாங்க. சும்மா அள்ளிட்டு போங்கலாம் சொல்லுவாங்க. அதுவே ஒரு தக்காளியே கிட்டத்தட்ட ₹50 விற்கிற நிலைமெல்லாம் இருந்திருக்குது. அப்ப என்னன்னா தக்காளியினுடைய விளைச்சல் கம்மி ஆனா அதனுடைய தேவைகள் மக்களுக்கு அதிகம். ஏன்னா தக்காளி இல்லாம குழம்பு வைக்கிறது மற்ற சமையல் ஐட்டம் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ தேவைகள் அதிகம். அப்போ நகையும் நமக்கு கிடைக்கிறது கம்மியா கிடைக்குது. அதனுடைய தேவைகள் மக்கள் மத்தியில அதிகமா வருது அப்படின்றதுனாலதான் இதனுடைய விலை அப்படின்றது ஏறுது. இந்த விலை உயர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா அதுல முதல்ல நம்மளும் ஒரு காரணமா தான் இருக்கிறோம். சோ எதனுடைய வந்துட்டு பொருள் அதிகமாக மக்களுக்கு வருதோ, இப்ப வந்துட்டு பணவீக்கம் சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப பணவீக்கம்னா என்ன? பணவீக்கம்னா நம்ம மக்கள் தேவைக்கு அதிகமா மக்கள்கிட்ட காசு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும்னா பணவீக்கம் வரும். அவங்க நினைச்ச பொருளை வாங்கிடுவாங்க. அப்போ அந்த பணத்துக்கான வேல்யூ கம்மி ஆயிடும். அவ்வளவுதான். சோ அதனாலதான் பணவீக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக சோ நம்ம பெருசா நோட் எல்லாம் வச்சிடுறது கிடையாது. சோ இதுதான் கான்செப்ட். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு முதலீடு பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல சரியா கணிச்சாலே போதுமான ஒண்ணுங்க. அது வருடத்திற்கு வருடம் எவ்வளவு ஏற்றம் இறக்கம் இருக்கு அப்படின்றத நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது முதலீடுக்கான வீடியோ கிடையாது. ஸோ நம்ம ஃபினான்ஷியல் தொடர்ந்து நம்ம நிறைய சேனல் வச்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில நான் இனி வந்துட்டு வேற ஜானர்ல இந்த ஒரு சேனலை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் புதிதா நம்ம சேனலுக்கு நீங்க வந்து பார்க்க வந்திருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நமக்கு இது முதல் அனுபவம் கிடையாது. இது முதல் வீடியோ தான். ஆனா வந்துட்டு இந்த சேனலுக்கு தான் முதல் வீடியோ. நான் கிட்டத்தட்ட யூடியூப்லேயே 3000-4000 வீடியோஸ் அப்படின்றது பண்ணியிருக்கிறேன். இனி தொடர்ந்து இது போல பயனுள்ள வீடியோக்கள் வரும். இது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ளதாக தாங்க இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.